பிரபஞ்சத்துல வந்து அதிசயமான விஷயங்கள் நிறைய நிறைஞ்சிருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 1994 ஜூலை 18 நடந்த இந்த ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் நம்ம சோலார் சிஸ்டம்ல நடத்தின ஒரு மிகப்பெரிய ஒரு வெடி விபத்துன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு வெடி சக்தின்னு கூட சொல்லலாம். நமக்கு எல்லாரும் தெரியும் அட்டாமிக் பாம். இந்த அணு ஆயுதங்கிறது எந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லா இருக்கும். அதை வந்து அளக்கிறதுக்கு வந்து கிலோ டன்ஸ் மெகா டன்ஸ் பயன்படுத்துவாங்க. நம்ம மனிதர்கள் உருவாக்குன ரொம்ப சக்தி வாய்ந்த அட்டாமிக் பாம்புன்னு சொன்னா அது டிசார் பாம்பா தான். 1961 அக்டோபர் 30 சோவியத் ரஷ்யா, அப்போ இருந்த சோவியத் யூனியன் வந்து இந்த டிசார் பாம்பை வந்து டெஸ்ட் பண்றாங்க. இதோட ஒட்டுமொத்த பவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 மெகாடன். ஆனா இதை வந்து டெஸ்ட் பண்றதுக்காக இதோட பவரை குறைச்சு கிட்டத்தட்ட 50 மெகாடன்ல வந்து இதை டெட்டனேட் பண்ணாங்க. இதோட சக்தி எந்த அளவுக்கு அதிகம்னா கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்க சில கிராமங்கள்ல வந்து நிறைய ஜன்னல் கதவுகள்லாம் உடைஞ்சிருக்குங்க. அதுவும் இல்லாம இதோட அந்த வேவ், ஷாக் வேவ்னு சொல்லுவாங்க, அது உலகத்தை வந்து கிட்டத்தட்ட 3 தடவை சுத்தி வந்துச்சுங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குச்சு. இன்னும் எந்த அளவுக்கு சொல்ல போனா இதை வந்து 4 கிலோமீட்டர் உயரத்துல வந்து இதை வெடிக்க வச்சாங்க. அப்போ கூட இதை வெடிக்க விட்ட அந்த விமானி பயணிகளை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை விட்டு வெளியில போனாங்க. அந்த அளவுக்கு இதோட அதிர்வு அதிகமா இருந்தது. இதோட அந்த மஷ்ரூம் கோன்னு சொல்ற அந்த காளான் மேகங்கள் கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் உயரத்துக்கு வரைக்கும் போச்சுங்க. உலகத்திலே வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு அலாரம் வந்து கொண்டுச்சு. அதே மாதிரி மனிதர்கள் உருவாக்கின மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு வெடிகுண்டா இருந்தது. ஆனா பிரபஞ்சத்துல நடக்கிற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் ஜூபிட்டர் கிரகத்துல நடந்தது. 1994 முக்கியமா பார்த்தீங்கன்னா ஜூலை 18 ஒரு நம்பர் ஆஃப் ஆஸ்ட்ராய்ட், சில விண்கல்கள் வந்து ஜூபிட்டரை தாக்குச்சுங்க. ஜூபிட்டரோட ஸ்பெஷாலிட்டி என்னதுன்னா எர்த்தை தாக்குற பெரும்பாலான விஷயம் அதோட பெரிய கிராவிட்டினால எர்த்தை தாக்காம ஜூபிட்டர் அது பக்கம் இழுத்துக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சக்தி வந்து ஜூபிட்டர் இருக்கு. அவ்வளவு பெரிய புவியீர்ப்பு சக்தி. ஜூபிட்டரோட ரேடியஸம் எல்லாருக்கும் தெரியும், கிட்டத்தட்ட 1,00,000 கிலோமீட்டருக்கு மேல உள்ளது. அதே மாதிரி அதோட அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா 12,000 கிலோமீட்டருக்கு மேல உள்ள ஒரு பெரிய ஹியூஜ் அட்மாஸ்பியர். ஜூபிட்டர் எந்த அளவுக்கு பெருசுனா ஜூபிட்டருக்குள்ள கிட்டத்தட்ட 1800 உலகங்களை வந்து நம்ம அடக்கலாம். நம்ம பூமியை வந்து அதுக்குள்ள அடக்கலாம். அவ்வளவு பெரிய ஒரு கிரகம் தான் ஜூபிட்டர். ஸோ இந்த ஜூபிட்டர் மேல நடத்துற இந்த வெடி விபத்து தான் இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் பெல்ட். இதை வந்து 3 விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து கேர்லின், ஜெனி ஷூமேக்கர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேவிட் லெவி. ஸோ இவங்களோட ஞாபகார்த்தமா இல்லைன்னா இவங்களே வந்து கௌரவிக்கிற விதமா தான் அந்த ஒட்டுமொத்த நிகழ்வுக்கு பேரே வந்து ஷூமேக்கர் லெவி 9 இம்பாக்ட் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க நாசா. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1992 இருந்தே இந்த ஒட்டுமொத்த ஆஸ்ட்ராய்ட்ஸை வந்து நாசா வந்து கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. இதோட நடவடிக்கைங்க, இதோட பாத், அதாவது இதை வந்து ட்ரெஜெக்டரின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இதோட எந்த பக்கமாக போகுது, இதோட எந்த டைரக்ஷன் இது போகும், எங்கே வந்து இது ஹிட் பண்ணுங்கிறத வந்து நிறைய விஷயமா இதை வந்து நோட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இது ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா ஜூலை 9, 1992 இருந்து ஒரு வழியா ஜூலை 22, 1994 பார்த்தீங்கன்னா சில புகைப்படங்கள் கிடைக்குது. ஜூபிட்டரோட கீழ்ப்பக்கம் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதத்துல வந்து ஜூபிட்டர் வந்து நிறைய ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு இடத்துல வந்து இல்லை. அதனால நமக்கு வந்து பார்வை சரியா கிடைக்கல. அந்த இம்பாக்ட் வந்து நடக்குதுங்க. அந்த கோரமான ஒரு இம்பாக்ட் இன்ன வரைக்கும் சோலார் சிஸ்டம்ல நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஸ்ட்ராய்டு விபத்துனா வந்து அது லெவி ஷூமேக்கர் தான் சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு பவர்னா கிட்டத்தட்ட 30 கோடி அணு ஆயுதங்களை விட அதிகமான ஒரு எனர்ஜியோட வெடி விபத்தா நடந்தது. இது வந்து உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா இதுல தாக்கின அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் வினாடிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்துல போயிருக்குங்க. அதாவது 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 2,00,000 கிலோமீட்டர் வேகத்துக்கு போயிருக்கு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான வேகம். இதனால ஏற்பட்ட அந்த ஃபயர் பால்னு சொல்லுவாங்க 3000 கிலோமீட்டர் வரைக்கும் போயிருக்கு. அதே மாதிரி இதுல இருக்க மஷ்ரூம் கோஸ், இந்த அட்மாஸ்பியர் 12,000 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த அட்மாஸ்பியர் வந்து தொட்டிருக்குங்க இதுக்கு ஏற்பட்ட அந்த வெடி விபத்துல. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதுல ஒட்டுமொத்த ஜூபிட்டரே வந்து இதனால வந்து நிறைய ஆபத்துக்களை வந்து நேர்ந்துடுச்சு. இன்ன வரைக்கும் அந்த ஜூபிட்டரோட கீழ்ப்பகுதியில வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் இருக்குங்க இதனாலேயே. இந்த மாதிரி ஒரு விண்கல் வந்து எர்த்தை தாக்குனா என்ன ஆகுங்கிறது நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட நம்ம கற்காலத்துக்கும் பின்னாடி வந்து போயிடுவோம். சொல்லப்போனா உலகமே இருக்குமாங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. ஏன்னா இதுல ஏற்படுத்தின வெடி விபத்து வந்து அந்த அளவுக்கு அதிகங்க. இன்னும் குறிப்பா சொல்ல போனா இதுல
கிட்டத்தட்ட 30,000 40,000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இதோட வெப்பம் வந்து பதிவாச்சு. கிட்டத்தட்ட சூரியனோட மேற்பகுதிக்கு இணையான வந்து வெப்பம் வந்தது. ஆனா இந்த காம்பவுண்டோட சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1ல இருந்து 2, 3 கிலோமீட்டர் அளவுக்கு தான் இருக்குங்க. ஆனா இதுல வந்து ஏற்படுத்தின தாக்கம் வந்து கற்பனை பண்ண முடியாது. இன்ன வரைக்கும் சோலார் சிஸ்டம்ல வந்து மிகப்பெரிய ஒரு வெடி விபத்து இல்லைன்னா ஒரு விண்கல் மோதல் ஈவெண்ட்னு சொன்னா அது இதுதான். லெவி ஷூமேக்கர் 9. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.